பிரைஸ் லார்ட். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பரிசுத்த ஆவியானவரை பற்றி தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதுக்கு தேவைப்படுகிறது? எல்லோரும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்கள் தியானிக்கும் போது ஒருமுகப்பட்டு நல்ல ஒரே ஒரே நினைவிலோடு இருக்கணும். சஞ்சலங்கள் எல்லாம் இல்லாத சந்தோஷமாக இருந்து அவரை பற்றி தியானிக்கும் போது புதிய புதிய காரியங்கள் நமக்கு கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக நமக்கு எதற்கு தேவை அப்படின்னு சொல்லப்படும் போது, மீட்கப்படும் நாளுக்கென்று அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். எபேசியர் 4:30 படியாக மீட்கப்படுகிற ஒரு நாள் இருக்குது நம்மளுக்கு. அந்த நாட்களில் நாம் மீட்கப்படும் நாளுக்கு இந்த முத்திரையான ஆவியானவரை பெற்று, ஆவியானவர் ஒரு அடையாளம் முத்திரை போட்டிருக்கிற ஆவியானவரோட முத்திரை நாம மேல் இருக்குது. இந்த பழைய காலத்துல எல்லாம் லெட்டரெல்லாம் போகும்போது அதுக்கு சீல் குத்துலன்னு அது செல்லாத லெட்டர்னு சொல்லி ஒதுக்கி வைப்பாங்க. அதே மாதிரி பரிசுத்த ஆவியான பரலோகத்தில் நம்ம போகும்போது பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாக பெற்றிருக்கிறான்னு கர்த்தர் பார்ப்பாங்க. அந்த முத்திரையான ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. அந்த ஆவியானவரை நம்ம பெற்றிருக்கணும். நாம் நேர் வழியாக கர்த்தருடைய சமூகத்தில் செல்லணும். நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம் நமக்குள்ளே இருக்கணும். அந்நிய பாஷை அடையாளம் நல்லா சொல்லுவாங்க இல்லையா? அதனால் அந்த அடையாளங்கள் நம்ம பெற்றிருக்கணும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். சங்கீதம் 104:30 ஒரு வசனம் இருக்குது. அவர் தம்முடைய ஆவியை அனுப்பும் போதே அவையிலெல்லாம் சிருஷ்டிக்கப்படும்னு சொல்லி அவர் தன்னுடைய ரூபத்தை மாற்றுவார். ஆவி அனுப்பும் போது எல்லாம் சிருஷ்டிக்கப்படும், அவங்களுக்கு ஒரு ரூபத்தையும் மாற்றிடுவாருன்னு சொல்லப்படுகிறது. லூக்கா 4:1 பரிசுத்த ஆவியானவரால் கர்த்தர் நிரம்பி இருந்தாங்க. அவர் நிரம்பினவராக அவர் ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பப்பட்டிருந்தாங்க. அப்போஸ்தலர் 10:38 நான் வாசிக்கும் போது, அவர் நசரேயனாகிய இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினதுனால அவரை பிசாசு பிடிச்சவங்களே வியாதி பிடிச்சவங்களை எல்லாம் துரத்தி எல்லாம் சுகப்படுத்தி அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிஞ்சாருன்னு சொல்லி நம்ம அதில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளுங்கும் போது நன்மை மட்டும்தான் நம்ம செய்வோம். மற்றவங்களோட கஷ்டத்தை பார்த்து நமக்கு பரிதாபம் உண்டாகும். ஐயோ, இவங்களுக்குள்ளே இருக்கிற வியாதி போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்மளே ஜெபிப்போம். நமக்கு அவங்களோட கஷ்டத்தை நினைக்கும் போது நமக்கு அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணுங்கிற ஒரு ஆசை நமக்கு உண்டாகும், மன உருக்கு உண்டாகும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சில காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யப்படுகிறவை. ரோமர் 1:10 படியாக நான் பாவத்தில் விழாமல் இருக்கிறதும் படிக்க நம்ம ஸ்திரப்படும் படிக்க கர்த்தருக்குள்ளே நிலைத்து ஸ்திரப்பட்டு இருக்கும்படியாக பாவத்தில் விழாத படிக்க பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொள்ளுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரோமர் 8:26 பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவரும் அதுபடி இல்லை, அது மாத்திரமில்லாமல் ஏற்றபடி வேண்டிக்கொள்ளுறது இன்னதான் அறியாத நேரத்தில் அவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோட வேண்டுதல் செய்வார். நமக்கு உதவி செய்வராக இருக்கிறாங்க. நமக்கு அவருடைய பற்றி சொல்ல போனால் ஏராளமாக இருக்குது. அப்புறம் 1 கொரிந்தியர் 2:12 படி தேவ சித்தத்தை அறிஞ்சு கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிறவங்க தான் நமக்கு தேவ சித்தத்தை அவர் வெளிப்படுத்துவார். தேவ சித்தத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருந்தால் மட்டும்தான் ஜெபம் பண்ணும்போதே தேவ சித்தத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். 2 கொரிந்தியர் 4:13 படி விசுவாசத்தை நிலைத்து நிற்கணும். அதுமில்ல விசுவாசத்தின் ஆவி நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணும். அதுவும் இல்லாமல் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன்னு சொல்லிட்டேன் அங்கே எழுதப்பட்டிருக்குது. அதனால் விசுவாசிக்கிறதுன்ற ஆவி நமக்குள்ளே உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது விசுவாச ஆவி நம்மளுக்குள்ளே கிரியை செய்வேன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ 1 பேதுரு 1:2 படியாக பரிசுத்தமுள்ள வாழ்க்கையும் கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்மளுக்கு கிடைக்கும். யூதா 20வது வசனத்தில் பரிசுத்த ஆவிக்குள் நம்ம ஜெபம் பண்ண முடியும். ஜெபம் பண்ணும்போதெல்லாம் பரிசுத்த ஆவிக்குள் நிறைஞ்சவங்களாக நம்ம ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்ற நாம் ஏனோ தோணுன்னு பாரம்பரிய ஜெபம் பண்ணக்கூடாது. நான் பரிசுத்த ஆவிக்குள் நிறைஞ்ச ஒரு ஜெபம் நம்ம ஜெபிக்க முடியும். அப்போ பரிசுத்த ஆவிக்குள் நம்ம ஜெபம் பண்ணும்போது
നമുക്ക് അതിലൊരു മഹാപെரிய സന്തോഷം. നമ്മൾ അറിയാത്ത പെറ്റീഷൻ, അതായത് അറിയാത്ത நம்ம யோசிச்சிட்டிராத பல ஜெபக்குறிப்புகளை நம்ம ஜெபிக்கலாம். மன உருக்கம் உண்டாகும். மற்றவங்களுக்காக போராடி ஜெபிக்கணுங்கிற ஒரு ஆவியானவர் துக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துவாங்க. அதுக்கெல்லாம் ஜெபிக்க சொல்லி தூண்டி விடுவாங்க. அதனால் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அடுத்ததாக ஏசாயா 26:9 படி ஜெபிக்க அவர் அபிஷேகம் ஜெப ஆவி நமக்குள்ளே உண்டாகும். அதுவும் இல்லாமல் என் ஆத்மா இரவில் உண்மை வாஞ்சிக்கணும். பரிசுத்த ஆவி நான் பெற்றுக்கொள்ள. நாம் இரவில் தூங்கும்போது அந்த ஆவி என்ன பண்ணுவாங்க, விலகி எல்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த ஆவியானவர் என்ன பண்ணுவோம், நம்ம தூங்கும்போதே ஆவி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம், ஆவி பாடிட்டே இருக்கோம். புது புது பாட்டு நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது நம்ம வாயில் அந்த பாட்டு பொங்கி பொங்கி வரும். பரிசுத்த ஆவியான சில காரியங்கள் எல்லாம் ஜெபிக்க தூண்டுறது. இரவில் நம்மளோட ஆத்மா துதிச்சிட்டு இருக்கோம், இரவில் நமது ஆத்மா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், இரவில் நம்ம ஆத்மா ஆண்டவரை புகழ்ந்துட்டு இருக்கோம். புகழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் ஆவியானவரால் தான் நம்மளுக்கு அதிகமாக எல்லா காரியங்களும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே அதிகமாக இருக்கும்போதே ஒரு தடவை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுனா ராத்திரி அவர் ரெஸ்ட் எடுக்குவோம், வேறு பக்கம் போகிறதெல்லாம் இல்லை. என்னென்னைக்குமாக நமக்குள்ளே இருப்பாங்க, வாசம் பண்ணுவாங்க. நாம் துக்கப்படுத்தும் போது நம்மளை விட்டு விலகும், நம்ம பின்வாங்கும் போது நம்மளை விலகுவோம் தவிர அவர் துக்கப்பட்டு தான் இருக்கிறாங்கன்னு தவிர அவர் நம்மளை விட்டு வேறு பக்கம் போக மாட்டாங்க. அதனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு அழுத்தம் உள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் சகலம் நமக்கு போதிப்பாங்க, சகல சத்தியத்தில் நடத்துவாங்க, நினைப்பூட்டுவாங்க. சில சமயங்கள்ல எல்லாம் வேண்டாத இடத்துல நம்ம வாய் கொடுத்து பேசாதபடிக்கு நம்ம வாயை கட்டுப்படுத்தும். சில சமயத்தை எது பேசணும்னு கற்றுக் கொடுப்பாரு, எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க, நினைப்பூட்டுவாங்க. சில காரியங்களெல்லாம் அந்த பரிசுத்தான வரும்போது இருக்கிற அனுபவம் ஒரு வித்தியாசமான அனுபவம் தாங்க. நம்மளை ஜெயத்துக்கு நேராக நடத்தும். நம்ம மனுஷர் வாயில் மனுஷர் கையில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்வராக இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதுங்க, எப்போதும் அவரை மகிமைப்படுத்திட்டு இருங்க, ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியங்கிறத நான் சொன்னது கர்த்தருடைய ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர், பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்றென்றைக்குமாக நமக்காக கொடுக்கப்பட்ட ஆவியானவர். அந்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தாத அவருக்குள்ளே நிலத்து நின்று கீழ்ப்படிஞ்சு அவருக்குள்ளே நாம் வாஞ்சிச்சு அவருக்குள்ளே நம்ம நிலத்து நிற்கும் போது அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு அவருக்குள்ளே நிலத்து நிற்கும் போது அவர் நம்மளை நிச்சயமாக அதிகாலையில் நம்மளை தேடும்படியாக நம்ம ஜெபிக்கும்படியாக அவர் எழுப்பி விடுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நேரத்தில் அதிகாலை இருட்டோடு எழுந்திருக்கும்படியாக நம்மளை தூண்டி விடுவாங்க. ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அதிகாலை நம்ம வாயில் புது பாட்டுகள் எல்லாம் தருவாங்க. நம்ம வாயில் ஜெப ஆவி ஊற்றி நம்மளை ஆவியானவர் வாக்கடங்காத்து பெருமிச்சோடு நம்மளுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பரிசுத்த ஆவியோட அனுபவமே வித்தியாசமானதுங்க, பயங்கர சந்தோஷமான ஒரு லைஃப் தான். பரிசுத்த ஆவியானவரை நம்ம அதிகமாக மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணும்போது அவர் ராத்திரியெல்லாம் நமக்குள்ளேருந்து ஜெபிக்கிறது நம்மளோட ஆத்மா உணரும்படியாக அவர் செய்வார். அதிகாலை நம்ம எழுந்து ஜெபிக்கும்படியாக உணரும்படியாக புதிய பாடல்கள் நாம் நினச்சிராத்த பாடல்கள் எல்லாம் நமக்குள்ளேருந்து ஆவி ஆத்மா பாடிட்டே இருக்கும். இதெல்லாம் புதிய அனுபவத்துக்குள்ளார அவர் நம்மளை நடத்துவாங்க. நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உன்னை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் கொண்டாடுகிற பரிசுத்த ஆவிக்கு நன்றி அப்பா. எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவரை மேன்மைப்படுத்திகிட்டே இருக்க கர்த்தர் உதவி செய்ய கேட்டிருக்கிற அனைவருக்கும் அந்த அபிஷேகம் உண்டாகட்டும். முத்திரையான ஆவியானவரை பெற்றுக்கொள்ளட்டும். ஆவியின் அபிஷேகத்தின் ருசி அவங்க புரிஞ்சு கொள்ளட்டும் அப்பா. நினைப்பூட்டட்டும். பரிசுத்த ஆவின் இரவெல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கிறவங்க உணரும்படி செய்யுங்க. இரவெல்லாம் புதிய பாடல்கள் பாடிட்டு இருக்கிறத பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்கிறத அவர் ஆத்மாவில் உணரும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. புதிய அனுபவம் வழியாக நடத்துங்கப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலாக நீங்கள் செய்கிற ஆவியானவர் எங்களை விட்டு விலகாதவர் கைவிடாதவர் உன்னை சோத்திரிக்கிறேன். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறேன். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென்.